Hi everyone, welcome to 10 minute study. Okay. Today நம்ம 10 minute studyல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராக்ஸ், அதாவது பாறைகள். ஓகேவா? பாறை ராக்ஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நார்மலா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த ராக்ஸை பத்தி சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ராக் அப்படின்னா என்ன அப்படின்னா சாலிட் மினரல் மெட்டீரியல்ஸ், அதாவது திட கனிம பொருட்கள். சாலிட் அப்படின்னாவே நமக்கு தெரியும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு மினரல் தான் வந்துட்டு இந்த ராக்ஸ். ஸோ ராக் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அதனால ராக் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் தென் ராக்கை பற்றியே படிக்கிறதுக்குன்னே படிப்பும் ஒன்று இருக்கு. ஸோ அதை பற்றியுமே படிக்கிறாங்க. அதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறையியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் அதுதான் பெட்ராலஜி. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றத்தை பற்றி படிக்கிறதுக்குமே நிறைய நேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெதர் பற்றி அப்படின்னா மெட்ராலஜி, கிளைமேட் பற்றி அப்படின்னா கிளைமேட்டாலஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. அந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ தென் இந்த ராக்ஸ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர், நிலக்கோளம். அந்த லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் லித்தோஸ்பியர். ஸோ அதில் தான் வந்துட்டு அதாவது எர்த்தோட கிரஸ்ட் மேல் ஓடு, புவியோட மேல் ஓடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேஸில் தான் வந்துட்டு இந்த ராக்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் இந்த ராக்ஸோட கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடு, ராக்ஸை வந்து நம்ம எப்படி எல்லாம் டிவைட் பண்ணலாம், பாறையை எந்த மாதிரிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இக்னியஸ் ராக்ஸ், செகண்ட் ஒன் sedimentary rocks, and then third one metamorphic rocks. ஸோ இந்த இக்னியஸ் ராக்ஸ்ல பார்த்தீங்கன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா தீப்பாறைகள், படிவு பாறைகள், அண்ட் தென் உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இக்னியஸ் அப்படிங்கிற வேர்டு இது ஒரு லாட்டின் வேர்டு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீ அப்படி இல்லைன்னா ஃபயர் அப்படின்னு மீனிங். ஸோ நேம்லேயே நமக்கு நல்லா தெரியுது. அதாவது இந்த ராக்ஸ் எல்லாம் நம்ம பூமிக்கு அடியில் இப்போ நம்ம போர்வெல்லாம் போடும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளால போக முடியாது. ஏன்னா அடியில் என்ன இருக்குது அப்படின்னா மால்டன் மேக்மா, அதாவது இந்த நெருப்பு குழம்பு, எரிமலை குழம்புன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நெருப்பு குழம்பு தான் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு ஒரு சம்திங் ப்ரெஷர்னாலேயோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஸ்ட்ராங் ஆகி ஃபார்ம் ஆகுறது தான் வந்துட்டு இக்னியஸ் ராக்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ராக்ஸ், மெயின் ராக்னு சொல்லுவோம். ஸோ இது இன்னொன்று என்ன நேம் சொல்லுவோம் அப்படின்னா பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இது பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்லுவோம்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ், அதாவது படிவு பாறைகள். ஸோ இதுவுமே வந்து செடிமெண்டம் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் இந்த செடிமெண்ட்ரி அப்படிங்கிற வேர்டு எடுத்திருக்காங்க. படிவுனாவே நமக்கு தெரியும் படியுறது, அது வந்து ஆறு, ஏரி, அண்ட் தென் இந்த பனி ஆறு, கிளேஷியர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது ரிவர்ஸ். ஸோ இதுல இருந்தெல்லாம் அடியில் படியும் இல்லை. ஸோ அந்த படிவுகள் எல்லாம் சேர்ந்து அது ஏதோ ஒரு இதனால காலநிலை மாற்றத்தினால இல்லை ரொம்ப இயர்ஸ் அந்த நடக்கிற சேஞ்சஸ்னால மாறுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் மெட்டாமார்பிக் ராக்ஸ். ஸோ மெட்டாமார்பிக் அப்படிங்கிறது 2 கிரீக் வேர்ட்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஒன் பார்த்தீங்கன்னா மெட்டா, அண்ட் தென் அனதர் ஒன் மார்பா. மெட்டா அப்படின்னா மாற்றம், மார்பா அப்படின்னா வடிவம், அதாவது வடிவத்தை மாற்றக்கூடிய இல்லை உருவத்தை மாற்றக்கூடிய பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மெட்டாமார்பிக் ராக்ஸ். இந்த இக்னியஸ் ராக்ஸும் செடிமெண்ட்ரி ராக்ஸுமே ஒரு ரொம்ப ஹீட்னாலேயோ இல்லை ரொம்ப ப்ரெஷர்னாலேயோ வந்துட்டு அதோட சேஞ்சஸ் உள்ள நடந்து அதோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ராக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட 3 டைப்ஸு. ஸோ இதுக்காக சம் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது இதோட பண்பு நலன்கள் அப்படின்ட்டுலாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ அகெயின் இதை ஒன்ஸ் வந்துட்டு நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ராக்ஸ் பாறைகள். ராக்ஸ் அப்படிங்கிறது சாலிட் மினரல் மெட்டீரியல்ஸ், அதாவது திட கனிம பொருட்கள். ஸோ இந்த ராக்ஸை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் பெட்ராலஜி, அதாவது பாறையியல். ஸோ இந்த ராக்ஸ் எந்த பிளேஸ்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட கிரஸ்ட்ல, புவியோட மேலோட்டில் ஃபார்ம் ஆகுது. நிலக்கோளம், லித்தோஸ்பியர், இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த ராக்ஸ் எல்லாம் இருக்கு. இதோட கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடு. ஸோ இது எப்படியெல்லாம் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இக்னியஸ் ராக்ஸ், and then next one sedimentary rocks, third one metamorphic rocks. igneous rocks தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள். இந்த இக்னியஸ் ராக்ஸ், இக்னியஸ் அப்படிங்கிற வேர்டு ஒரு லாட்டின் வேர்ட். அந்த லாட்டின் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தீ, அப்படி இல்லைன்னா ஃபயர் அப்படின்னு மீனிங். ஸோ இந்த 2 பாறைகளுமே இதுல இருந்து ஃபார்ம் ஆகுறதுனால நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இக்னியஸ் ராக்ஸை பேரண்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். and then next sedimentary rocks.
ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ் படிவு பாறைகள். இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செடிமெண்டம் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் இந்த வேர்டு எடுத்திருக்காங்க. இப்போ ரிவர்ல ஸோ அந்த மாதிரி பிளேஸ்லலாம் இருக்கிற அந்த படிவுகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி ராக்ஸை வந்துட்டு கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மெட்டாமார்பிக் ராக்ஸ், உருமாறிய பாறைகள். இது வந்து மெட்டா அண்ட் மார்பா அப்படிங்கிற 2 கிரீக் வேர்ட்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்படின்னா மெட்டா அப்படின்னா மாற்றம், மார்பா அப்படின்னா வடிவம். ஸோ இந்த இக்னியஸ் ராக்ஸும் செடிமெண்ட்ரி ராக்ஸும் இந்த 2 ராக்ஸ்ல எந்த ராக் வேணா இருக்கலாம். இது வந்து சம் சேஞ்சஸ்னால ரொம்ப ப்ரெஷர்னாலையோ ரொம்ப ஹீட் கொடுக்கறதுனாலையோ இது தன்னோட அந்த ஷேப்பை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி மெட்டாமார்பிக் ராக்ஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப் டு 10th ஸ்டாண்டர்ட் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன டாபிக்ஸ் வேணும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்லி 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.